ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. பீகார் வாக்காளர் பட்டியலில் தனது பெயரை காணவில்லை என அம்மாநில எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியலில் சட்டவிரோதமாக சில வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறி சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. அதற்கு காங்கிரஸ் கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த விவகாரத்தை முன்னிறுத்தி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அது குறித்து பேசிய பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் 20,000 முதல் 30,000 வாக்காளர்கள் என மொத்தம் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. பீகாரில் இறந்து போனவர்கள், நிரந்தரமாக முகவரி மாற்றம் செய்தவர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அதே வேளையில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர், பூத் எண் மற்றும் வாக்காளர் எண் போன்ற விவரங்களை கொடுக்காததால் நீக்கப்பட்டவர்களின் விவரங்களை கண்டறிய முடியவில்லை என்று குற்றம் சாட்டினார். அது மட்டுமன்றி வாக்காளர் பட்டியலில் தனது பெயரும் இல்லை என்று கடுமையாக சாடிய தேஜஸ்வி யாதவ் தான் எப்படி தேர்தலில் போட்டியிட முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தேஜஸ்வி யாதவின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த தேர்தல் ஆணையம், திகா தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் 416வது எண்ணில் தேஜஸ்வியின் பெயர் இடம்பெற்றிருப்பதாக பதிலளித்துள்ளது.